இப்ராஹீமுடைய மார்க்கம் எது என்று தெரியட்டும், அது வரைக்கும் காத்திருப்போம். மதம் மாறல. ஆனா இந்த ஜெயித் இருக்கார, நேரா சிரியாவுக்கு போனார். போய் கிறிஸ்தவத்தை பார்த்தார், பாதிரிகளை சந்திச்சார், திருப்தி பண்ணல. யூத பாதிரிமார்களை சந்திச்சாரு, திருப்தி படல. அப்படியே சுத்தி ஒரு நல்ல ஒரு பாதர் இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு சிரியாவுக்கு வரும்பொழுது அவர் சொல்றாரு, நீங்க மக்காக்காரா? ஆமா. மக்காக்காரா இருந்துகிட்டு இங்க உட்கார்ந்து இப்ராஹீமின் மார்க்கத்தை சிரியால தேடினா கிடைக்குமா? உங்க ஊரில் இப்ராஹீமின் மார்க்கத்தின் சத்தியம் தோன்றி விட்டதுங்கிறார். இதுக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் எங்க ஊர்ல இருந்தா வர்றேன், அவனுங்களா கல்ல வணங்கிட்டு இருக்காங்க, காட்டு மிராண்டிகளா இருக்கிறாங்க. சத்தியமான இப்ராஹீமின் மார்க்கம் எது என்று நான் தேடி வந்தா எங்க ஊர்ல பிறந்துருச்சுன்னு சொல்றீங்களேங்கிறார். அப்படின்னா நீங்க கவனிச்சுக்கணும், கால ஓட்டம்.